Welcome back dear children from your standard 5th science term 2 unit 3 plants. Let's continue with the remaining part. It's about part 2. From your book, your next topic is pollination. Pollination means transfer of pollen grains. So male part anther la irukka pollen grains female part oda stigma ku reach ஆச்சு அப்படினா transfer ஆச்சுனா, so that is called pollination. So here in this class, what is pollination? The transfer of pollen grains from anther. Antherல தான் pollen grains இருக்கும். Male part anther ஓட pollen grains வந்து female part stigmaக்கு transfer ஆச்சுனா, so that is called pollination. Pollination na ஒரு fruit develop ஆவறதுக்கும் seed develop ஆவறதுக்கும் first stage is the pollination. Pollination is the first important event that has to be occur in the development of fruit and seed. Fruit to seed form ஆவறதுக்கு இந்த pollination நடந்தாதான் fruit to seed form ஆகும். Pollination அதுக்கப்புறம் நடக்கிற ப்ராசஸ்க்கு வந்து பேரு fertilization. After pollination, another process, the following process after pollination is fertilization. There are two types of pollination which takes place in flowering plants. Flowering plants la two types of pollination nadakum. One is called the self-pollination and another one is called the cross-pollination. So what is self-pollination? Self-pollination na transfer of pollen grains from anther of the flower to the stigma of the same flower is called self-pollination. For example, in the ரோஸ் ஃப்ளாரில் இருக்க ஆந்தர் வந்து அதோட சேம் இதே ஃப்ளாரில் இருக்கிற ஸ்டிக்மாக்கு ரீச் ஆச்சு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி பாலினேஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் செல்ஃப் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஆந்தர் ஆஃப் ஒன் ஃப்ளார் டு ஸ்டிக்மா ஆஃப் another flower of same species. Same species-na சேம் கைண்ட். ரோஸ் பிளான்ட்டில் இருக்க ஆந்தர் ஒரு ஃப்ளாரில் இருக்க ஃபஸ்ட்டு ஃப்ளாரில் இருக்கிற ஆந்தர்ஸ் நெக்ஸ்ட்டு ஃப்ளாரோ சம் அதர் ஃப்ளார் எனி ஃப்ளாருக்கு போகணும். பட் இட் ஷுட் பி ஆஃப் சேம் கைண்ட். சேம் கைண்ட்னா சேம் ஸ்பீஷஸாக இருக்கணும். ரோஸ் பிளான்ட்டோட ஆந்தர் ரோஸ் பிளான்ட்டோட வேறு ஏதாச்சும் ஒரு ரோஸ் பிளான்ட்டோட ஃப்ளாரோட ஸ்டிக்மாக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் கிராஸ் பாலினேஷன். So in this picture given here clearly explains about the two types of pollination. First one is self-pollination and another one is cross-pollination. Same flower kulleye transfer nadanduchu appadina it is called self-pollination. First enna nadakum, pollen comes loose from the stamen. Stamen la irundhu and anther la irundhu pollens vandu loose ah vandrum. Loose ah vanda pollen grains enga fall agum? Pistil. Pistil na stigma. Pistil of the same flower la collect pannuchu appadina அதுக்கு பேர் செல்ஃப் பாலினேஷன். இங்கே என்ன நடக்குது? இங்கே இருக்க ஆந்தரில் இருக்க போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் த ஸ்டேமன் ஸ்டிக்ஸ் டு த பீஸ். ஒரு பீ வந்துட்டு அந்த போலன் கிரெயின்ஸ் வந்துட்டு அந்த பீ மேலே ஸ்டிக் ஆகிக்குது. வென் த பீ விசிட் த ஃப்ளார் டு கலெக்ட் நெக்டர் எடுக்கிறதுக்காக ஹனி எடுக்கிறதுக்காக இந்த ஃப்ளாரை விசிட் பண்ணும்போது அந்த ஆந்தரில் இருக்கிற போலன்ஸ் வந்துட்டு இந்த பீ மேலே ஸ்டிக் ஆகிக்குது. ஸோ இந்த பீ மறுபடியும் வேறு ஒரு சேம் கைண்ட் ஆஃப் ஃப்ளார், இப்போ ஹைபிஸ்கஸ் ஃப்ளார்லேருந்து பீ மறுபடியும் வேறு ஒரு ஹைபிஸ்கஸ் ஃப்ளாருக்கு போகும்போது அந்த பீயில் இருக்க போலன்ஸ்லாம் வந்துட்டு என்ன ஆகும்? வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த ஸ்டிக்மா ஆர் பிஸ்டில் ஆஃப் த ஃப்ளார் ஆஃப் another பிளான்ட்டுக்கு போய் ரீச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கிராஸ் பாலினேஷன். ஸோ லைக் திஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஆர் பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ். செல்ஃப் பாலினேஷனில் சீட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? வீக் பிளான்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். சீட்ஸ் ப்ரொடியூஸ் வீக் பிளான்ட்ஸ் அண்ட் நியூ வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் cannot be produced. நியூ வெரைட்டிஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது செல்ஃப் பாலினேஷனில். வேறஸ் கிராஸ் பாலினேஷனில் ஹெல்த்தியாக இருக்கும். Seed produce good plants and new varieties of plants can be produced. So pollination takes place through different agents. Nariya agents மூலியமா நariya pollinators மூலியமா transfer ஆகுது. We'll see one by one. There are three types of pollination.
The first one is pollination by wind. Wind மூலியமா பண்ணுற பாலினேஷனுக்கு நேம் வந்து அனிமோஃபிலி. அனிமோஃபிலி. ஸோ இந்த மாதிரி விண்டு மூலியமா இருக்கிற பாலினேட் ஆகிற சீட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஆந்தர் இதான் ஃபிலமெண்ட், இதுதான் ஆந்தர். இந்த ஆந்தர் வந்து ரொம்ப ட்ரையாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த ஃப்ளார் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த விண்டு மூலியமா பாலினேட் ஆகிற ஃப்ளார்ஸ் வந்துட்டு எந்த ஒரு ஸ்மெல் இருக்காது, கலர்லெஸ்ஸாக இருக்கும், ஸ்மெல் இருக்காது, அதுக்கு ஹனி இருக்காது, நெக்டர் இருக்காது, லைட் வெயிட்டாக இருக்கும், ஸ்மால் இன் சைஸாக இருக்கும். ஸோ தட் இட் கேன் பி ஈஸிலி கேரிட் அவே பை விண்டு மூலிமா ஈஸியாக ட்ராவல் ஆகும். அதுக்கப்புறம் இந்த போலன் கிரெயின்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டிக்கியாகவே இருக்காது. நான் ஸ்டிக்கி, ட்ரை. ஸ்டிக்கினா ஒட்டாது. நான் ஸ்டிக்கி, ட்ரை அண்ட் லைட் அண்ட் பவுட்ரியாக இருக்கும். ஸோ தட் இட் கேன் பி ஈஸிலி கேரிட் பை த விண்ட். எக்ஸாம்பிள் என்ன டைப் ஆஃப் பிளான்ஸ்லலாம் இந்த பாலினேஷன் பை விண்ட் அனிமோஃபிலி நடக்கும் அப்படின்னா, கிராஸ், மேஸ், பைன். கிராஸ், மேஸ், சோளம், பைன். ஸோ இது மூலியமாக இதிலலாம் என்ன டைப் ஆஃப் பாலினேஷன், பாலினேஷன் பை விண்ட் கேரி அவுட் ஆகும். ஸோ ஹியர் ஆந்தர். ஆந்தர் ஹேங்ஸ் அவுட் சைட். பாருங்கள், ஆந்தர் வந்து ஹேங்ஸ் அவுட் சைட். ஒரு லைட் ப்ளோ ஆஃப் விண்ட் இருந்தாலும் இட் கேன் ட்ராவல் பிகாஸ் ஆஃப் லைட் வெயிட். இதோட பிராக்ட், அதாவது அந்த அவுட்டர் பார்ட் ஆஃப் த ஃப்ளார் இப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்துட்டு ஸ்டிக்மா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபீமேல் பார்ட் ஓட ஸ்டிக்மா வந்து ரொம்பவே ஸ்பைக்கியாக இருக்கும். ஸ்பைக்கினா ஃபெதரியாக இருக்கும். ஸோ தட் இந்த லைட் வெயிட் வந்துச்சுன்னா, நான் ஸ்டிக்கியாக இருக்கும்ல இந்த ஆந்தர், அது வந்து வந்துச்சுன்னா இது அப்படியே இங்கே அந்த இது வந்து பிடிச்சி வச்சுக்கும், இந்த ஃபெதரி பார்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாலினேஷன் பை வாட்டர். அதோட நேம் ஹைட்ரோஃபிலி. இந்த ஃப்ளார்ஸ்க்கு வந்து என்ன இருக்கும், ஒரு சளி மாதிரி ஒரு அவுட்டர் கவரிங் இருக்கும். மியூசிலாஜினஸ் அந்த மாதிரி ஒரு கவரிங் இருக்கும், ப்ரொடெக்டிவ் கவரிங். அது வந்து ஸ்டிக் ஆகாது வாட்டரில். வாட்டருக்கு மேலே ஒரு அவுட்டர் வாட்டர் ப்ரூஃப் லேயர் மாதிரி இந்த மியூசிலேஜினஸ் கவரிங் வந்து இருக்கும். டு ப்ரொடெக்ட் த போலன்ஸ் ஃப்ரம் கெட்டிங் வெட். இந்த போலன் கிரெயின்ஸ்லாம் எது மூலிமா ட்ராவல் ஆகும், தே ட்ராவல் த்ரூ வாட்டர். பாருங்கள், இங்கே ட்ராவல் ஆகுது. இந்த ஃப்ளார் வாட்டர் பிளான்ட்ஸ் வந்துட்டு, இந்த வாட்டர் பிளான்ட்ஸ் வந்து என்ன இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்காது, அதுக்கும் என்ன இருக்காது, நெக்டர் இருக்காது, ஹனி இருக்காது இதுக்குள்ளேயும். ஸோ போலன் கிரெயின்ஸ் வந்து எதால் கவர் ஆகிருக்கும், மியூசிலேஜினஸ் கவரிங், டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் கெட்டிங் வெட். தே ஃப்ளோட் இன் வாட்டர் அண்ட் ரீச் த அனதர் பிளான்ட். எக்ஸாம்பிள், Vallisneria, Hydrilla, Zostaria. Vallisneria, Hydrilla, Zostaria. இதெல்லாம் example for pollination by water, that is hydrophily. Next one is pollination by insects. Insects na entamophily. Entamophily. Insects மூலிமா pollinate ஆகிறதுக்கு பேர் entamophily. இது வந்து ரொம்ப மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் பாலினேஷன் இன் பிளான்ஸ். என்னென்ன பிளான்ஸ், இங்கே என்ன ஃப்ளார் இருக்குது, சன்ஃப்ளவர். அதுக்கு எல்லாமே பிரைட் நெக்டர் இருக்கும், அந்த ஃப்ளாரில் ஹனி இருக்கும், நிறையா இன்செக்ட்ஸை நல்லா அட்ராக்ட் பண்ணும், நல்ல ஸ்மெல் இருக்கும். இட் ஹாஸ் ப்ளீசிங் ஸ்மெல், பிரைட் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கும், வெரி பிக் பெட்டல்ஸ் இருக்கும். இதெல்லாம் தான் இதோட ஃபீச்சர்ஸ். பிளான்ஸ் லைக் என்னென்ன ஃப்ளார்ஸ்லலாம் இந்த இன்செக்ட் மூலிமா பாலினேட் ஆகிறது, சன்ஃப்ளவர், லேடிஸ் ஃபிங்கர், பிரிஞ்சால், பம்கின், எல்லாத்துக்கும் பிக் ஃப்ளார்ஸ் இருக்கும். சம் ஃப்ளார்ஸ் ஆர் லார்ஜ் இன் சைஸ் அண்ட் தே ஹாவ் ஸ்வீட் ஸ்மெல். சம் ஆஃப் தீஸ் ஃப்ளார் ப்ரொடியூஸ் நெக்டர் கூட இருக்கும். தே அட்ராக்ட் இன்செக்ட்ஸ் லைக் பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் ஹனி பீஸ். யாரெல்லாம் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ், பாலினேட்டர்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், ஹனி பீஸ், இவங்கெல்லாம் பாலினேட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணுற பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ்க்கு பேர் என்டேமோஃபிலி. இன்னொரு டைப் ஆஃப் பாலினேஷன் இருக்குது. Do you know fruit bats? Bat, வவ்வால், ஃப்ரூட் மட்டும் சாப்பிட்ற வவ்வால். ஃப்ரூட் பேட்ஸ், ஹம்மிங் பேர்ட்ஸ், சிட்டுக்குருவி, அண்ட் ants may also act as pollinating agents. இவங்களும் வந்து பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் ஆக்ட் ஆவாங்க, பாலினேட்டர்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்மால் பேர்ட்ஸ் மூலிமா நடக்கிற பாலினேஷனுக்கு பேர் பாலினேஷன் பை பேர்ட்ஸ் இஸ் known as ஊனத்தோஃபிலி. ஊனத்தோஃபிலி. So here you have an activity to classify the plants based on the pollination methods. Just now we have learned. So
வேலிஸ்னேரியா என்ன டைப் ஆஃப் பாலினேஷன் நடக்கும்? வாட்டர் மூலிமா. வாட்டர்னா ஹைட்ரோஃபிலியில் வரும். ஹைட்ரலா ஆல்சோ ஹைட்ரோஃபிலி. சன்ஃப்ளவர், பம்கின், பிரிஞ்சால் இதுக்கெல்லாம் பிக் ஃப்ளவர்ஸ், பெட்டல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ் மூலிமா பண்ணுறது பேர் என்டாமஃபிலி. லாஸ்ட் ஒன் கிராஸு, மெய்ஸு அதெல்லாம் லைட் வெயிட்டாக இருக்கும். அதெல்லாம் விண்டு மூலிமா பாலினேட் ஆகிறது. அதனால இது அனிமோஃபிலி. ஸோ யூ ஹாவ் டு ரைட் இட் இன் யுவர் புக். Your next topic is fertilization. After pollination நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்? fertilization நடக்கும். இப்போ என்ன ஆகும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஒரு ஃப்ளாரில் இருந்தோ இல்லை சேம் ஃப்ளாரில் இருக்கிற மேல் பார்ட் வந்துட்டு போலன் கிரெயின்ஸ், ஆந்தரில் இருக்க போலன் கிரெயின்ஸும் ஃபீமேல் பார்ட் அதாவது ஸ்டிக்மா, இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மாவை ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த தனித்தனியாக இந்த மேல் பார்ட்டுக்கு பேர் கேமீட்ஸ், இந்த ஃபீமேல் பார்ட்டுக்கு பேர் கேமீட்ஸ். ஸோ ஃபியூஷன் அப்படின்னா ரெண்டும் ஜாயின் ஆகிறது. ஸோ இந்த போலன் கிரெயினில் இருக்க இந்த கேமீட்டும், இந்த டாட் தான் கேமீட், இந்த கேமீட்டும் இந்த ஸ்டிக்மாக்குள்ளே இருக்க ஓவரிக்குள்ளே இருக்க ஓவம் அப்படின்னு சொல்லுவோம். ஓவரிக்குள்ளே இருக்க கேமீட்டும் ஜாயின் ஆகிறது. ஜாயின்னா ஃபியூஷன்னா ஜாயின் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஃபர்டிலைசேஷன். The cell which result after fusion of gametes, இந்த ரெண்டு கேமீட்ஸும் ஃபியூஷன் ஆகி வர, இங்கே பாருங்கள், இங்கே இருந்த பிளாக் கலர் வந்து இங்கே போய் இந்த ஓவரியில் போய் ஜாயின் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் ஃபியூஷன் ப்ராசஸ். இதுக்கப்புறம் வரக்கூடிய செல்லுக்கு பேர் ஜைகோட் ஃபார்மேஷன், ஜைகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. the cell which results after the fusion of gametes, இந்த ரெண்டு கேமீட்ஸும் ஃபியூஷன் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரொடியூஸ் ஆகிற செல்லுக்கு பேர், புது செல்லுக்கு பேர் ஜைகோட். இந்த ஜைகோட் வந்து லேட்டராக டெவலப் இன்டு அன் எம்ப்ரியோ. ஜைகோட், ஆஃப்டர் ஜைகோட் ஃபார்மேஷன் இட் ப்ரொடியூசஸ் அ எம்ப்ரியோ. Now it's about the fruit and seed formation. Embryo ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன்னா இந்த கேமீட்டும், மேல் கேமீட்டும் ஃபீமேல் கேமீட்டும் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறமா, ஃபர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறமா ஓவரியில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே, ஓவரி மட்டும் க்ரோஸ் இன்டு அ ஃப்ரூட். மற்ற பார்ட்ஸ், ஃப்ளாரில் இருக்க மற்ற பார்ட்ஸ், ஓவரியை தவிர மற்ற எல்லா பார்ட்ஸுமே என்ன ஆயிரும்? See here. ஆஃப்டர் ஃபியூஷன் ப்ராசஸ், ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் ஓவரி மட்டும் ஃப்ரூட்டாகவும், ஃப்ரூட்டுக்குள்ளே சீடும் ஃபார்ம் ஆகும், இந்த ஓவரி பார்ட் மட்டும். மற்ற எல்லா பார்ட்ஸ், பெட்டல்ஸு, மற்ற ஆந்தர், ஃபிலமெண்ட், மற்ற எல்லாமே இட் வில் ஃபால் ஆஃப். த சீட் டெவலப் ஃப்ரம் த ஓவியூல்ஸ். சீட் வந்து எங்கேருந்து டெவலப் ஆகும்னா இந்த ஓவியூல்ஸ் தான் சீடாக ஃபார்ம் ஆகும். இந்த ஓவரி வந்து ஃப்ரூட்டாக ஃபார்ம் ஆயிரும். So after fertilization, the ovary grows into a fruit. Ovary என்ன ஆகும்? ஃப்ரூட்டாக ஃபார்ம் ஆயிரும். அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் வந்து ஃபால் ஆஃப் ஆயிரும், கீழே விழுந்துடும். சீட் வந்து டெவலப் ஃப்ரம் த ஓவியூல்ஸ்லேருந்து சீட் டெவலப் ஆகும். ஸோ சீடுக்கு மேலே ஒரு கவரிங் இருக்கும், ப்ரொடெக்டிவ் கவரிங். த சீட் கண்டெய்ன்ஸ் அன் எம்ப்ரியோ. சீடுக்குள்ளே எம்ப்ரியோ இருக்கும். அந்த எம்ப்ரியோ வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரால் கவர் ஆகிருக்கும். அதுக்கு பேர் சீட் கோட். ஸோ இந்த சீடுக்குள்ளே இந்த ஒயிட் கலர் பார்ட் தான் எம்ப்ரியோ. இந்த எம்ப்ரியோ வந்துட்டு எந்தால் கவர் ஆகிருக்கும் அப்படின்னா சீட் கோட்டால் கவர் ஆகிருக்கும். பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் காட்டிலிடன்ஸ்னால் ஒரு எம்ப்ரியோலேருந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு வரக்கூடிய லீஃப், எம்ப்ரியானிக் லீஃப், அதுக்கு பேர் எம்ப்ரியானிக் லீஃப். ஸோ அதில் 2 எம்ப்ரியானிக் லீஃப் இருந்துச்சுன்னா அதை வந்து டைகாட்டிலிடனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்லி 1 எம்ப்ரியானிக் லீஃப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மோனோகாட்டிலிடனஸ். Dicotyledonous, monocotyledonous. So based on the number of cotyledonous divisions in the seed, cotyledonous na divisions in the seed, எவ்வளோ number of divisions இருக்கு seedல அப்படின்னா, the angiosperm plant na flowering plants தான் angiosperm plants have been divided into 2 groups. Cotyledonous வச்சு தான்
இந்த ஃப்ளாரிங் பிளான்ட்ஸை 2 குரூப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. என்ன குரூப்னா டைகாட்டிலிடனஸ், மோனோகாட்டிலிடன். டைகாட்டிலிடன்ஸ் have seeds with 2 cotyledons. 2 cotyledons இருக்கும். பாருங்கள், இந்த ஒயிட் கலர் பார்த்து தான் cotyledons. எக்ஸாம்பிள் பீ பிளான்ட், பீன்ஸு, கேஸ்டர், விளக்கெண்ணெய், கேஸ்டர், அதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும்? டைகாட்டிலிடன்ஸ். 2 எம்ப்ரியானிக் லீஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது சீட் கோட், இதுதான் எம்ப்ரியானிக் லீஃப், 2 லீஃப் இருக்கும். இதுதான் எம்ப்ரியானிக் ரூட், இது எம்ப்ரியானிக் ஷூட். They have leaves with nectared venation and taproot system. Nectared venation அப்படின்னா இது பாருங்கள், இதுதான் லீஃப். இதில் வர லீஃப், டைகாட்டிலிடன்ஸில் வர லீஃப் எப்படி இருக்கும்னா பெட்டியோல் இருக்கும். இதுதான் அந்த க்ரீன் கலர் பார்ட். மெயின் ஸ்டெம்மில் இருந்து இந்த லீஃபை ஜாயின் ஆகிற அந்த ஸ்மால் பார்ட்டுக்கு பேர் பெட்டியோல். லேமினா, லீஃபில் இருக்க மேலே லேயர் எல்லாமே லேமினான்னு சொல்லுவாங்க. இதுதான் லீஃபோட டிப்பு, ஏபெக்ஸ். இதுதான் மிட்வெயின், மிட்வெயினுக்கு பேர் மிட்ரிப். இதுதான் மார்ஜின், அவுட்டர் இந்த ஸ்பைக் மாதிரி இருக்கிற லேயர் தான் இந்த மார்ஜின், அவுட்லைன் மாதிரி. லீஃப்க்கு அவுட்லைன் போட்டால் அந்த அவுட்லைன் தான் மார்ஜின். இங்கே உள்ளே இருக்கிறதுலாம் ஸ்மால் வெயின்ஸ். வெயின்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா நெட்டடாக இருக்கும், இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்கும். அதுலேருந்து நிறைய ஸ்மால் பிரான்ச்சஸ் போகும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நெட்டட் வீனேஷன். வெயின்ஸ் ஃபார்மேஷன் தான் வீனேஷன். வெயின்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்? நெட்டட் வீனேஷனாக இருக்கும் இந்த டைகாட்டிலிடனஸ் பிளான்ட்ஸில். அப்புறம் என்ன ரூட் சிஸ்டம் இருக்கும்னா டேப் ரூட் சிஸ்டம், சிங்கிள் மெயின் ரூட் இருக்கும். ஸோ தட் இஸ் த டேப் ரூட் சிஸ்டம். இதே மோனோகாட்டிலிடன்ஸில் என்ன இருக்கும்னா ஹாவ் சீட்ஸ் வித் 1 காட்டிலிடன்ஸ். எவ்வளோ காட்டிலிடன்ஸ் இருக்கும்? ஒரே ஒரு காட்டிலிடன் மட்டும்தான் இருக்கும். ஒன்லி 1 காட்டிலிடன். எக்ஸாம்பிள் மெய்ஸ், ரைஸ், வீட். இது எல்லாத்துக்கும் என்ன டைப் ஆஃப் ரூட் இருக்கும்னா ஃபைப்ரஸ் ரூட் இருக்கும், புஷ்ஷியாக இருக்கும் ஃபைப்ரஸ் ரூட். அதுக்கப்புறம் பேரலல் வீனேஷன். வெயின்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா பேரலாக இருக்கும், டச் ஆகாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மிட்ரிப்லேருந்து வெயின்ஸ்லாம் பேரலாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஹாஸ் தீஸ் லீவ்ஸ் ஹாவ் பேரலல் வீனேஷன் ஃபார்மேஷன். ஸோ இதுதான் காட்டிலிடன்ஸ். இங்கே எவ்வளோ லீஃப் இருக்கும்? ஒரே ஒரு லீஃப், எம்ப்ரியானிக் லீஃப் இருக்கும். இது ஷீத், இது எம்ப்ரியானிக் ரூட், இது எம்ப்ரியானிக் ஷூட். ஷூட்னா மேலே, ரூட்னா கீழே. எண்டோஸ்பெர்ம், சீட் கோட், ஃப்ரூட் டிஷ்யூ. ஃப்ரூட்குள்ளே இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கும். இதுதான் மோனோகாட்டிலிடன்ஸ் டைப்ஸ் ஆஃப் சீட். ஸோ now we'll see the homework part. This activity you will be writing in your book, activity 2. Classify the plants based on the pollination method. ஸோ ஹைட்ரோஃபிலியில் என்ன வரும்? வேலிஸ்னேரியா, ஹைட்ரலா, என்டாமோஃபிலி, பிரிஞ்சால், சன்ஃப்ளவர் பம்கின், ஆனிமோஃபிலி, maize and grass. This you will be writing in your subject note. 4th topic, answer briefly. Question number 1, define pollination. Answer is the transfer of pollen grains from anther to stigma of a flower is called pollination. Next, long answer detail. You will be writing this also in your subject note. Answer in detail 5th topic. Question, second question, explain the methods of pollination. என்னென்ன methods இருக்கு? 3 types. Pollination by wind, anemophily. The flowers pollinated by wind are mostly small in size. Flowers எப்படி இருக்கும்? ஸ்மாலாக இருக்கும். Do not have any attractive color இருக்காது, ஸ்மெல் இருக்காது, நெக்டர் இருக்காது. pollen grains எப்படி இருக்கும்? non-sticky, dry, light and powdery-ஆக இருக்கும். Hence they can be carried easily by the wind. Example, grass, maize, pine. Next is pollination by water, hydrophily. The flowers of plants are not colorful. அதுலேயும் கலர்ஃபுல்லாக இருக்காது அந்த ஃப்ளார்ஸு, நெக்டர் இருக்காது. போலன் கிரெயின்ஸை வந்து என்ன இருக்கும்? ஒரு கவரிங் இருக்கும், அவுட்டர் கவரிங் இருக்கும். அதுக்கு பேர் மியூசிலேஜினஸ் கவரிங். எதுக்காகனா ஒரு சளி மாதிரியான ஸ்டிக்கி கவரிங் இருக்கும். டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் கெட்டிங் வெட் ஆகாமல், அது நலையாமல் பார்த்துக்கிறதுக்காக அந்த சீட் ஆர் த போலன்ஸ். they float in water and reach the other plant. அந்த pollens வந்துட்டு float ஆகும் to reach the other plant. Vallisneria, hydrilla and zosteria. Pollination by insects, entomophily. இது வந்து இன்செக்ட்ஸ் மூலிமா அந்த ஃப்ளாரிங் பிளான்ஸ் எப்படி இருக்கும்? காமன் டைப் ஆஃப் பாலினேஷன் இன் பிளான்ஸ். என்னென்ன பிளான்ஸ்லாம் இந்த என்டாமோஃபிலி நடக்கும்னா இன்செக்ட்ஸ் மூலிமா பாலினேட் ஆகுறது சன்ஃப்ளவர், லேடிஸ் ஃபிங்கர், பிரிஞ்சால் அண்ட் பம்கின்.
Some flowers are large in size and they have a sweet smell. Some of these flowers produce nectar. They attract insects like butterflies and honeybees. So till this you will be writing in your subject note. So that's all for today's class. Have a great day. Thank you.